சரியான சொல் அன்ன தக்லீபி மும்தனிஇ தாத்திஹி மும்தனியு தாத்தியை கொண்டு தக்லீப் செய்வதாகிறது. எப்பா என்னது மும்தனியுல் தாத்தி என்பதும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? மாலாயு தாக்கு அல்ல அம்புரு மாலாயு தாக்கு சக்தி இல்லாதை கொண்டு ஏவுறதுங்கிறதும் விளங்குச்சப்பா. எப்படி மும்தனியுல் தாத்திஹி தாத்திலேயே முடியாதுங்கிறதும் என்ன இருக்குது? மாலாயு தாக்கு சக்தி இல்லாதுங்கிறது எல்லாம் ஒன்று தான். விளங்குச்சா? முடியாது ஒன்று எல்லாம் ஒன்று தான். ஒல் ஹக்கு அன்ன தக்லீபு மும்தனிஇ தாத்தி தாத்திலேயே முடியாததை கொண்டு தக்லீப் செய்வது. ஒருத்தனால இயற்கையிலேயே முடியாது, அது தூக்க முடியாது. இயற்கையிலேயே ஒரு வஸ்துவை என்ன செய்ய முடியாது? மலடியால் பிள்ளை பெற முடியுமா? இன்னினால தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா? இயற்கையிலேயே அவனால் முடியாது. முடியாதவனை கொண்டு ஒரு சட்டத்தை ஏவலாமா? விளங்குதா? ஆனால் ஏவலாங்கிறான். ஏன்னா காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்ட்டான். ஆனால் ஆமீனுங்கிறான், ஈமான் கொள்ளுங்கிறான். இப்பா காபிர்கள் இன்னல்லதீன கபரு லாயுமீனு, அதை கபராக சொல்லாமல, இன்னல்லதீன கபருவுக்கு லாயுமீனு கபராகவும் வைக்கலாங்கிறாங்க. காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிறான். காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிறான். ஆனால் ஆமீனுன்னு அவங்கள ஏவும் செய்கிறான். அது எப்படிங்க? அல்லாஹ் ஏவுனதை அதான் முடியாதுன்ட்டானே. முடியாதுங்கிறவங்களை பிடிச்சி ஏன் அப்படி அவன் மலடியை பிள்ளை பெருன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. இன்னின தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆண்மை இல்லாதவனை தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுதான் அவனால் முடியாத அப்படி சொல்லலாமான்னா சொல்லலாமா? ஏன்னா தம்பி அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்கிறதுனால அந்த சக்தியை எடுத்துட்டான்னு அர்த்தம் இல்லையா? எது எடுத்துட்டான்னு அர்த்தம் இல்லை, சக்தியை எடுத்துட்டான்னு அர்த்தம் இல்லையா? அந்த சக்தி இருக்கத்தான் செய்யுமா? அல்ஹம்துலில்லாஹ். சக்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சக்தியை எடுக்கலை, ஈமான் கொள்ள முடியாது. ஏன்னா அல்லாஹ் இடத்துல சொல்கிறான். எப்படி? மாலகும் லா யுமினூன், அவர்களுக்கு என்ன கேடு வந்தது ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே? மாலகும் லா யுமினூன் சொல்கிறான்ல. அப்போ அவனு சிந்திச்சா வந்துடலாம், இஸ்லாத்துக்கு வரலாம். இந்த சக்தி இருக்குது, இஃப்தியார் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் முயற்சி செய்யணும். அதனால தான் இந்த எவ்வளோ காவிர்கள் வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. எவ்வளோ காவிர்கள் என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்துக்கு வர்றாங்களா? இப்போ ஒன் காவிர்கள்லாம் வரதான் செய்கிறான். ஊறி போன காவிர்கள்லாம் என்ன செய்கிறான்? வரதானே செய்கிறான். காலித் பின் வலீதுலாம் காலங்காலமாக ஏற்றுக்கிட்டு தானே இருந்தாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலங்காலமாக ஏற்றுக்கிட்டு தானே இருந்தாங்க. வந்துட்டாங்களே, கொஞ்சம் சிந்திச்சிட்டாங்களாம் வந்துடுவாங்க. சக்தியை எடுக்கலை. அல்ல சக்தியை என்ன செய்யலை? சக்தி இருக்குத்தான் செய்யுது. இன்னினுக்கு சக்தி போயிடும். ஆண்மையற்றவனுக்கு என்ன செய்ய முடியாது? தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடவே முடியாது. மலடியாரும் பிள்ளை பெற முடியாது தான். ஆனால் அல்லாஹ் நாம்னா என்ன செஞ்சிடலாம்? மலடியாலையும் பிள்ளை பெற முடியுமில்ல? அவங்க சொல்கிறாங்களே, யாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்கல்லப்பா, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? பக்கத்து பலகத்தில் கிபரதுனா ஒம்ராத்தி ஆக்கிரிய மனடி மலடியாக போயிடுச்சு. நானும் விருத்தாபி வைத்தி அடைஞ்சு விட்டேன்னு எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்ன்றாங்க. விளங்குதா? அது எப்படிலாம் கேட்கக்கூடாது. கால கதாலிக்கு கால ரப்புக்க, அது எப்படிலாம் கேட்கக்கூடாது. அது அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். அல்லாஹ் நானாம நடக்கும். எல்லாம் கணவன் இல்லாமல் எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்லாம் சொல்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். வலம் எம்சசினி பஷர், என்னை ஒரு ஆண் தொடவே இல்லையே, நான் கல்யாணமே நடக்கலையே, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? அது எப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் நாடினாம்னா நடக்கும். கணவன் இல்லாமலும் அல்லாஹ் பிள்ளையை தருவான். கால கதாலிக்கு கால ரப்புக்கி ஓ அலைய ஐயனுங்கிறான். பிள்ளை பெற்றாங்களா இல்லையா? கணவனே இல்லாமல் பிள்ளை வச்சுருக்காங்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நாடினாமலும் நடக்கும். விளங்குதப்பா? அல்லாஹ்வுடைய மஷியத்து இருந்தால் என்ன செஞ்சிடும்? நடந்துடும். அப்போ சொல்லு அல்ல ஹக்கு சரியான சொல்லு அன்ன தக்லீபு மும்தனிஇ தாத்திஹி தாத்திலேயே முடியாத ஒருவனை கொண்டு தக்லீப் செய்வது, அவனால் இயலாது, அவனை கொண்டு இந்த வேலையை செய்ய என்று ஏவுவது. ஜாஸ அக்கலன், அக்கலிலே அது ஜாயிசு என்று இருந்தாலும் சரிதான். அக்கலில் ஜாயிசு என்று இருந்தாலும் சரிதான். மின் ஐசு இன்னல் அஹ்காம, சட்டங்களெல்லாம் லா இஸ்ததி கரதன், அது கரதையெல்லாம் தேடாது என்று இருக்கின்ற விதத்திலே அல்லாஹ்வுடைய ஹுக்குமுகள்லாம் கட்டாயம் நம்ம செஞ்சாகணும்லாம் தேடாது. சொல்லுவான் ஈமான் கொள்ளு தொழுவுங்குவான், கட்டாயம் தொழுதுதான் ஆகணும். ஆனால் அல்லாஹ் தஆலா ஏவலை. நான் சொல்கிறேன், கேட்டால் கேளு, கேட்காட்ட பண்ணி கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும்னா
ஒரு கருந்தின் பக்கம் தேவையாகிறான்னு அர்த்தம். நம்ம ஒரு சட்டம் போடுறோம்னா அதை கட்டாயம் செய்யத்தான் செய்யணும்னு நம்ம சொல்லுவோம். அது செய்யாட்டா அவன்கிட்ட நாக்கிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செயலை செய்யின்னு சொல்லி அவன் எந்த கருந்தும் அவனுக்கு இருக்காது. விளங்குதா? நம்மள்ட்ட அந்த தொழுகையை நாடுறான்னா அப்போ நம்ம பக்கம் தேவையாகிறான்லாம் வந்துடும். எழுதுனப்பா. இப்போ இன்ஜாஸ் அக்கலன் ராத்திலேயே மும்தனியாக இருக்கக்கூடியதை கொண்டு தக்லீஃப் செய்வதுங்கிறது இப்போ இன்ஜாஸ் அக்கலன் அக்கலிலே ஜாயிஸாக இருந்தாலும் செய்தான். ஐசு இன்னல் அஹ்காம சட்டங்களெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சட்டங்களெல்லாம் லா இஸ்ததி கரதன் கரதை அது தேடாதுங்கிற விதத்திலே சீயமா குறிப்பாக இம்திசால கட்டுப்படுவதை தேடாதுங்கிற விஷயத்திலே அக்கலிலே ஜாயிஸா இருந்தாலும் சரிதான். லாக்கினோ கயிறு வாக்கில் இஸ்திக்ரா நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் அப்படி நடக்கலை. ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் என்ன செய்யலை, அப்படிலாம் நடக்கலை. அக்கலில் சில விஷயங்கள் ஜாயிஸாக இருக்கும், அக்கலில் சில விஷயங்கள் ஜாயிஸாக இருக்கும். விளங்குதுப்பா? ஆனால் அது நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா என்ன செய்யாமல் தான் இருக்குது, அது நடக்காமல் தான் இருக்குது. நம்ம ஆராய்ச்சியை பொறுத்தவரை அப்படி இருக்குது. ஆனால் அல்லாஹ் நாடினாம்னா நடக்கும். அல்லாஹ் நாடினாம்னா கணவன் இல்லாமல் பிள்ளை பெற்றா இருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நாட்டம் அதெல்லாம். அதே மாதிரி மலடி பிள்ளை பெற்றா இருக்காங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி பிள்ளை பெற்றா இருக்கிறாங்க. அவங்க வயசாயிட்டாங்க. யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த அம்மா ரொம்ப வயசான பிள்ளை போயிடுச்சு, ஐயெல்லாம் நின்று போச்சு, பிள்ளை பிறந்தானே இருக்கே. ஆனால் நம்முடைய ஆராய்ச்சியில் அப்படிலாம் நடக்கலை. நம்ம ஆராய்ச்சியில் தவறு இருக்கலாம். மேலும் ஒரு இஹ்பார் பி யகூஇ ஷைஇ ஒரு வஸ்துவு நிகழும் என்றோ அதமிகி நிகழாது என்றோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிப்பது லா என்பி குதிரத் அலை அந்த செயலின் மீது குதிரத்தை நெவி செய்யாது. காபிர்கள்லாம் ஈமான் கொள்ள மாட்டாங்க ஏன்னா அல்லாஹ் இஹ்பார் செய்கிறான். செய்கிறதுனால அவனுக்கு அந்த குதிரத்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஈமான் கொள்கிற குதிரத்து இருக்கு, ஆனால் கொல்ல மாட்டான். செஞ்சிட்டோம்னா வந்துடுவான், இந்த குதிரத்தை எடுக்க மாட்டான். கேட்டப்பா? ஒரு இஹ்பாரி போய் செய்யும் வஸ்து நடக்கும் என்றோ அதமிக்கு நடக்காது. காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிறான்ல. இன்னல்லதி நகபுல்லா யூமினூன் காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிறான். ரைட்டா? ஒரு வஸ்துவு நடக்காது என்றோ அல்லது நடக்கும் என்றோ இஹ்பாரி செய்வது லா என்பில் குதிரத்து அலை அந்த செயலின் மீது குதிரத்தை நபி செய்யாது. கே இஹ்பாரி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிவிப்பதை போல அம்மா இவலுஹுவ அவன் செய்யக்கூடியதை பற்றி அறிவிப்பதை போல அவில் அபுது அடியார்கள் செய்யக்கூடியதை பற்றி அறிவிப்பதை போல இஃப்தியாரிய அடியான் அவனுடைய செயலை கூட இப்படிலாம் மனிதன் செய்வான், இப்படிலாம் மனிதன் என்ன செய்வான் அல்லாஹ் சொல்கிறான். விளங்குதா? அவனுடைய இஃப்தியாரை கொண்டு ஒரு அடிவான் இப்படி செய்வான் என்று அறிவிப்பதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய செயலை பற்றி அறிவிப்பதை விளங்குதப்பா அறிவிப்பதை போல எழுதுனப்பா. ஒரு வஸ்து நடக்கும் என்றோ நடக்காது என்றோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிப்பது அது குதிரத்தை என்ன செய்யாது, நபி செய்யாது, நீக்காது. அப்போ ஈமான் கொள்ள மாட்டான்னு சொல்றான். அதுக்காண்டி ஈமான் உடைய குதிரத்தையே எல்லாம் எடுத்துட்டாங்கிறது கிடையாது. சிந்திச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சிந்திச்சா என்ன இருக்குது? சரி சரிங்க. இப்பா அவன் காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. இப்பா அப்போ இந்தாருனால என்ன பிரயோஜனம்? காபிர்கள் தான் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டானே, அவங்களுக்கு போய் இந்தார் செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்க அல்லாஹ் சொல்கிறானே. ஏன்? ஆமாம், இந்தார் செய்யத்தான் செய்யணும், ரசூல்மார்களை அனுப்பத்தான் செய்யணும். ஏன்னா நாளை கியாம நாளில் சொல்லுவான், எவ்வளோ ரிசல்ட் எழுதினா ரசூலன், ஒரு ரசூலை எங்களுக்கு அனுப்புனா என்ன, அப்போ நத்தபிய ரசூலக் ஒரு ரசூலை நாங்கள் துயர்ந்து வெற்றி பெற்றிருப்போமேன்னு சொல்லுவான் கியாம நாளில். அதை வாயடைக்க செய்யறதுக்கு எதை எருவும் மாட்டும் அவதான் உருப்பட மாட்டான்னு இருக்கும்போது இந்தார் ஏன் செய்யுங்கன்னு ஏன் சொல்கிறான்னா, ஏன் ரசூல்மார்களை அனுப்புனான்னா நாளைக்கு கியாம நாளில் கேட்பான், இவ்வளோ ரிசல்ட் இல்லைன்னா ரசூல் அனுப்பிடக்கூடாதா, இப்போ நத்தபிய ரசூலுக்கு ஒரு ரசூலை துயர்ந்திருப்போமே அப்படின்னு சொல்லுவான். அதை வாயடைக்க செய்யறதுக்காக வேண்டி என்ன செஞ்சான், அனுப்பி விட்டு பேசுங்கப்பான்ட்டான். இப்போ ஃபாயிதத்துல் இன்சாரி பாதல் இல்மிபி அன்னவுலா எஞ்சவும் உருப்பட மாட்டான், அவனுக்கு இந்த இன்சார்லாம் பயனளிக்காது என்பதை விளங்கியதற்கு பிறகும் கூட இன்சாருடைய பிரயோஜனம் இல்சாமுல் ஹுஜ்ஜத்தி ஆதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். விளங்குதா? இல்சாமுல் ஹுஜ்ஜத்தி ஆதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். நாளைக்கு கியாம நாளில் போய் அல்லாட்ட கேள்வி கேட்பான்ல, விளங்குதா, எனக்கு ரசூல் அனுப்பிடக் கூடாதா, நாங்கள் உருப்பிட்டுருப்போமேங்குவான்ல, அதுக்காக வேண்டி எல்லாம் அனுப்பி விடுறான். விளங்குதா? மேலும் இப்போ ஹியாசத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடி தானே படுத்து வைக்கிறதே,
எப்பா வாயுதத்தில் இன்தாரி பாதல்மி பி அன்னவுலா இன்ஜஹு உருப்பட மாட்டான் இன்தார் பயனளிக்காது என்பதை விளங்கியதற்கு பிறகும் கூட இன்தார் செய்வதனுடைய பிரயோஜனம் இல்சாமுல் உஜ்ஜத்தி உஜ்ஜத்தை நிலைநிறுத்துவது ஆதாரத்தை நிலைநிறுத்துவதாக இருக்கும். இப்போ இயாசத்து ரசூலில்லாஹி இயாசத்துல் படி இயாசத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஃபதுல் இபலாகி சட்டங்களை சொல்லிய எத்தி வைத்த விஷயத்திலே நன்மைகளை ஒன்று திரட்டுவதாக இருக்கும். கேட்டேன் இயாசத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு ஃபதுல் இபலாக சட்டத்திட்டங்களை எத்தி வைத்ததனுடைய கூலியை நபி ஸல்லல்லாஹு ஒன்று திரட்டுவதாக இருக்கும். சட்டத்திட்டங்களை சொன்னால் தானே கூலி கிடைக்கும் நிறையா. அதுக்காக வேண்டி தான் வந்து இன்சார் செய்ய சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹுக்கு சிறப்பு கிடைக்கட்டும் கூலி கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி. ஒலிதாலிக்கு இதனால தான் கால அல்லாஹ் சொல்கிறான் சவாவுன் அலைஹிம் காபிர்களுக்கு சமம்ங்கிறான். வலம் யகுன் சவாவுன் அலைக்கேன்னு சொல்லலை, உங்களுக்கு சமம்னு சொல்லலை. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மை நினச்சிக்கிட்டு இருக்கோம், கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கா? கமா கால அபதத்தில் நாம் சிலை வணங்கிகளுக்கு அல்லாஹ் சொல்வதை போல சவாவுன் அலைக்கும் காபிர்களே உங்களுக்கு சமம். அதாவது மூகும் அந்த சிலைகளை நீங்கள் அழைப்பதும் அன்தும் சாமித்தூன் அழைக்காமல் மிண்டாது அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு சமம்ங்கிறான். இல்லைன்னு இந்த சிலையை போய் கூப்பிடுறதும் கூப்பிடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு சந்தாண்டா, அது என்ன கேட்கவிடா செய்யுது. உங்களுக்கு சமங்க, சிலைகளுக்கு சமம்னு சொல்லலை, யாருக்கு சமங்கிறான்? விளங்குதப்பா? கமா காலல்லாஹு தஆலா அபதத்தில் நாம் சிலை வணங்கிகளுக்கு அல்லாஹ் சொல்வதை போல சவாவுன் அலைக்கும் காபிர்களே உங்களுக்கு சமம். தஅவுத்து மூகும் இந்த சிலைகளை நீங்கள் அழைப்பதும் அம்மான்தும் சாமித்தூன் அழைக்காமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சமங்கிறான். அது கேட்காது, உங்களுக்கு தான் சமங்கிறான். அவில் ஆயத்தி மேலும் இந்த ஆயத்திலே இஹ்பாரும் பில் கைபி கைபை அறிவித்தல் இருக்குது. காபிர்லாம் இஸ்லாத்துக்கு வரமாட்டான், அபூஜெயில் போன்றவர்கள் அபூலஹப் போன்றவர்கள் இஸ்லாத்துக்கு வரமாட்டார்கள்னு சொல்கிறதுனால ஒரு கைபான விஷயத்தை சொல்வது இருக்குது. மோஜிசா தானே, நபி ஸல்லல்லாஹு வாயில தானே அதை கொண்டு வர்றான். அப்போ இது மோஜிசா தானே. ஏய் இப்போ இந்த நாய் எங்க? அப்போ தம்புபாவில் ஆயத்தி இந்த ஆயத்தில் இஹ்பாரும் பில் கைபி கைபை அறிவிப்பதில் இருக்கிறது. அலாமாவுவ பிஹி இன் உரீத பில் மௌசூலி இந்த மௌசூலை கொண்டு நாடப்பட்டால் அஷ்காசுன் பி ஐயானியும் குறிப்பிட்ட மனிதர்களை நாடப்படாம சொல்லியிருக்கோம்ல. இன்னல்லதீன கபருனா அபூஜெயில் அபூலஹப் உமையா உத்துபா ஷைபா அஹ்பாருல் யஹூதி போன்றவர்கள் தான் சொல்லியிருக்கோம்ல. குறிப்பிட்ட மனிதர்களை நாடப்பட்டால் கைபை அறிவித்தலாக இருக்கும். பைய மீது மோஜிசாத்தி இதெல்லாம் மோஜிசாக்களில் கட்டுப்பட்டது. இதெல்லாம் எதில் கட்டுப்பட்டது? ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னது வந்து மோஜிசாக்களில் கட்டுப்பட்டது. சரி, அப்போ இன்னல்லதீன கபரு காபிராகிவிட்டவர்கள் சவாவுன் அலைஹிம் அவர்கள் மீது சமம்ங்கிறான். இன்னல்லதீன கபரு காபிராகிவிட்டவர்கள் ஆயுமி ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிறான். இது ஹுக்குமு. இன்னல்லதீன கபரு காபிர்கள் லாயுமின் ஹுக்குமு கபர் இல்லாதே. லாயுமீனோடு ஈமான் கொள்ள மாட்டான். ஏன் ஈமான் கொள்ள மாட்டான்? இப்போ ஹபருங்கிறது ஹுக்குமு தானப்பா. ஜெய்துன் காயிமுன் ஜெய்து நிற்கக்கூடியவன், ஏன்னா அவனுக்கு ஹுக்குமு தானே செய்கிறோம். ஜெய்துன் மையத்துன் ஜெய்து மூத்தாயிட்டான். டாக்டர் வந்து சொல்கிறாரு முடிஞ்சிருச்சிங்க, 1/2 மணி நேரம் ஆச்சு முடிஞ்சின்னு சொல்கிறாருல, டாக்டர் தான் ஹுக்கும் செய்கிறாரு. ஜெய்துன் மையத்துன்னுக்குறோம், ரூ போயிடுச்சு முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு 1/4 மணி நேரம் ஆச்சுங்கிறாங்கல்ல. கபருங்கிறது வந்து என்னதே ஹுக்கும் தானே. அப்போ இன்னல்லதீன கபரு காபிராகிவிட்டவர்கள் ஆயுவன் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஹுக்கும் செய்யலாம். அந்த ஹுக்குமு அது என்ன காரணம்? எதனால் வரமாட்டானுவோ? ஏப்பா எதனால் இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்க? எதுக்கு ஈமான் கொள்ள மாட்டாங்க? கத்தமல்லாஹு அலா குலூபியினுடைய அறிவுகளில் முத்திரை வச்சுட்டான், அவனுடைய செவிகளில் முத்திரை வைத்து விட்டான், பார்வைகளில் ஒரு வகையான திரை கிடக்கிறது. திரை எங்கெல்லாம் கேட்கக்கூடாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை என்ன செய்யுது? அகமியமான திரை இருக்கு. அறிவுகள்லையும் செவிகள்லையும் என்ன இருக்கு? முத்திரை போட்டாச்சு, அவை சிந்திக்க முடியாதவனால. பாரு, இது தஅலீல், ஹுக்குமுக்குள்ள தஅலீல். இன்னல்லதீன கபரு காபிராகிவிட்டவர்கள் லா யுமினூன் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஏன் ஈமான் கொள்ள மாட்டாங்க? கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அவனுடைய அறிவுகள் மீது முத்திரை வைத்து விட்டான். வலா சமீஹிம் செவிகளின் மீது முத்திரை வைத்து விட்டான். வலா அபுசாரிஹிம் அவனுடைய பார்வைகள் மீது இருக்கிறது இஷாவத்தின் ஒரு வகையான திரை இருக்கிறது. ஆகதான் ஈமான் கொள்ள மாட்டான். இது தஅலீல். ஹுக்குமுக்கு காபிர்கள்லாம் உருப்பட மாட்டான்னு வருது இல்லை, ஏன் உருப்பட மாட்டான்? இதுதான் காரணம். இது தஅலீலுல் ஹுக்குமி சாபிக்கி முன் சென்ற ஹுக்குமுக்கு உள்ள காரணமாக இருக்கும். காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் வருதுலப்பா. இன்னல்லதீன கபரு சவாவுனல் இன்னல்லதீன கபரு லா யுமினூன் காபிர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? லா யுமினூன் ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஏன்? இந்த முத்திரை கிடக்கு, அவனோட பார்வையில் வந்து என்ன இருக்குது? திரை கிடக்கு. இது தஅலீல் ஹுக்குமி சாபிக்கி
முன் சென்ற ஹுக்குமுக்கு தலீலாக இருக்கும், காரணம் காட்டுவதாக இருக்கும். பயானுமா இக்கத்தவீஹி, அந்த ஹுக்குமை எதை தேடுகிறதோ அந்த ஒன்றை விளக்குவதுமா இருக்கும். ஈமான் கொள்ள மாட்டான், காரணம் என்ன? பயானுமா இக்கத்தவீஹி, அந்த ஹுக்குமை தேடக்கூடிய ஒன்றை விளக்குவதுமா இருக்கும். ரைட்டா? ஏன் ஈமான் கொள்ள மாட்டான் காப்பீர்கள்லாம்? அவனுக்கு முத்திரை வச்சாச்சு, பார்வையில் திரை கிடக்கு. இதுதான் தாலீல். விளங்குதா? ஹத்துமு என்பது அல் கத்துமு என்னவா இருக்கும்? மறைப்பதாக இருக்கும். கத்துமுன்னா என்ன அர்த்தமா? கத்துமுன்னு அர்த்தமா, மறைக்கிறது. ஹத்துமு என்றால் கத்துமு, மறைப்பது என்று அர்த்தம். சும்மிய பிகி, இந்த ஹத்தும் என்பதை கொண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல் இஸ்திசாக்கு மின ஷையி, ஒரு வஸ்துவை உறுதி செய்வதை. லர்பில் ஹாத்தமி அலைஹி, அந்த வஸ்துவின் மீது முத்திரை அடிப்பது கொண்டு. லர்பில் ஹாத்தமி அலைஹி, அந்த வஸ்துவின் மீது முத்திரை அடிப்பது கொண்டு, அந்த வஸ்துவின் மீது முத்திரை அடிப்பது கொண்டு ஒரு வஸ்துவை உறுதி செய்வதாக இருக்கும். அப்படிதானப்பா? இப்போ கடையில் சீல் வச்சுருவான். கடையில் ஏன்னா மிஸ்டேக் பண்ணிருக்கான், ஒழுங்காக பணம் கட்டியிருக்க மாட்டான், அல்லது கலப்படம் செஞ்சிருப்பான், சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன செஞ்சிருவானுவா? கடையில் பண்ணுவான், கடை சுத்தமாக இல்லை, நீ பணம் கட்டலை, ஒழுங்காக பணம் கட்டு. விளங்குதப்பா? பணம் கட்டணும் இல்லைப்பா அரசாங்கத்துக்கு. நீ பணம் கட்டலை, வரி கட்டலை, ஒழுங்காக வரி கட்டுன்னு சொல்லி பார்ப்பான். வரி கட்டலை அல்லது சுத்தபத்தமாக இல்லைன்னா சீல் வச்சு விட்டு போயிடுவான். அதான் ஒரு கத்துமி என்றால், அதான் பூட்டை சுற்றி ஒரு துணியை சுற்றி ஒரு குத்திட்டு போயிடுவானுவோ. அப்படி தானே சீல் வைக்கிறத பார்த்துருக்கியா? ஒரு கத்துமி என்றால் கத்துமு, மறைப்பது என்று அர்த்தம். சும்மிய பிகி, இந்த கத்துமி என்பதை கொண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்திசாக்கும் என செய்யி, ஒரு வஸ்துவை உறுதி செய்வதை. லர்பில் ஹாத்தமி அலை, அதன் மீது முத்திரை அடிப்பது கொண்டு. லர்பில் ஹாத்தமி அலை என்ன அர்த்தம்? அந்த வஸ்துவின் மீது முத்திரை அடிப்பது கொண்டு ஒரு வஸ்துவை உறுதி செய்வதற்கு ஹத்துமி என்று சொல்லப்படும். ஏனால் அன்னஹு, அந்த வஸ்துவு எழுதுனப்பா, அன்னஹு அந்த உறுதி என்பது கத்துமுன் லஹு, அந்த வஸ்துவை உறுதி மறைப்பதாக இருக்கும். கூட்டில் துணியை சுற்றி விட்டு போயிடுவான், துணியை சுற்றி ஒரு குத்தி விட்டுருவான். அன்னஹு அந்த உறுதி கத்துமுன் லஹு, அந்த வஸ்துவை என்ன செய்து மறைக்குதுங்கிறதுனால அப்போ சீல் வைக்கிறதுக்கும் சொல்லப்படும் கத்துமுன்னு. அதுக்கடுத்து ஒரு வஸ்துவை எல்லையை அடைஞ்சிறதுக்கும் சொல்லப்படும். குரானை முடிச்சுட்டா கத்தம் செய்கிறாங்கங்கிறான்ல. ஒல் புலூகு ஆகிற ஒரு வஸ்து அதனுடைய கடைசியை அடைவதுமாய் இருக்கும். கடைசி அடைஞ்சிட்டா கத்தமுங்குவாங்க. நம்ம எல்லையை அடைஞ்சிட்டா இறங்கிடுவோம்ல, ரயிலை விட்டு பஸ்ஸை விட்டு ஏன்பா இறங்குற, எங்கள் எல்லை வந்துருச்சிங்க, அவ்வளோதான். ஒல் புலூகு ஆகிற வஸ்து அதனுடைய எல்லையை அடைவதாக இருக்கும். நதுரன் இலா அன்னவு, அதுதான் ஆகிரு ஃபேலின் இஃபோலிபி ஹேராசி, அந்த வஸ்துவை பாதுகாக்கின்ற விஷயத்தில் செய்யப்படக்கூடிய கடைசி செயல் என்பதின் பக்கம் சிந்திச்சதினால் ஒரு வஸ்து அதனுடைய எல்லையை அடைவதாக இருக்கும். அதை 2-3 தடவை சொல்லுவான், ஒழுங்காயிரு, பணத்தை கட்டு, சுத்தபத்தமாக கடையை வையின்னு. கேட்கலன்னா சீல் வச்சு விட்டு போயிடுவான். அதுதான் கடைசி. அதுமாதிரி நம்ம எல்லை அடைஞ்சிட்டா என்ன செஞ்சிருவோம்? கீழே இறங்கிடுவோம். என்னப்போ இறங்குற, எங்கள் எல்லை வந்துருச்சிங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே தாண்டி போவோம். தெரிஞ்சனப்பா? ஏன் அன்னஹு கத்துமுல்லஹு, ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு, முத்திரன்னு பேர் வந்துச்சு? இல்லையா அன்னஹு கத்துமுல்லஹு, அது அதை என்ன செய்வதாக இருக்கும்? மறைக்குதுங்கிறதுனால என் கீழே இறங்கிட்டணும். ஒரு புலூகு ஆகிரகு, ஒரு வஸ்துவனுடைய எல்லையை அடைவதாக இருக்கும். நதரனியலா அன்னஹு ஆகிரு ஃபேலின் இஃபல்வி ஏராசிகி, அந்த வஸ்துவை பாதுகாக்கின்ற விஷயத்தில் செய்யப்படக்கூடிய கடைசி செயல் என்பதின் பக்கம் கவனித்ததினால் ஒரு வஸ்து அதனுடைய எல்லையை அடைவதாக இருக்கும். அப்போ 2-3 தடவை சொல்லி பார்ப்பான், கேட்கலன்னா என்ன செஞ்சிருவானுவா? சொல்லுப்பா, மூடி விட்டு போயிடுவான், சீல் வச்சிருவான். ஹிஷாவத் என்பது ஃபியாலத்துன், ஃபியாலத் என்ற வசனாக இருக்கும். இந்த ஹஷாஹு, ஹஷாஹு என்ற ஃபேலில் இருந்து ஃபியாலத் என்ற வசனாக இருக்கும். விளங்குதா? ஹஷாஹு என்று சொல்வார்கள். இது அகத்தாகு, ஒரு வஸ்துவை மூடினால் ஹஷாஹு என்று சொல்வார்களே, அந்த ஃபேலில் இருந்து ஃபியாலத்துங்கிற வசனாக இருக்கும். புனியத், அது அமைக்கப்பட்டிருக்கிறது. லிமா இஷ்டமில் உள்ள செய்கி, ஒரு வஸ்துவின் மீது பொதிந்திருக்கின்ற ஒன்றின் காரணத்தினால். ஒரு வஸ்து பொதிஞ்சிச்சுன்னா அதுக்கு இஷாபத்து பேண்டேஜ்லாம் சொல்கிறோம்லப்பா. கல் இசாபத்தி பேண்டேஜை போல, வெல் இமாமத்தி தலப்பாகை போல. தலப்பா தலையை என்ன செஞ்சிருக்கு? பொதிஞ்சிருக்கு. பேண்டேஜ் புண்ணை பொதிஞ்சிருக்கும், அப்படி தானேங்க? பேண்டேஜ்னு சொல்கிறோம்ல, புண்ணை சுற்றி தானே பேண்டேஜ் போடுறான். புனியத், அது அமைக்கப்பட்டிருக்கு. லிமா இஷ்டமிலு, அதில் செய்ய ஒரு வஸ்து மீது பொதிந்திருப்பதினால் அது அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. கல் இசாபத்தி பேண்டேஜியை போல, வெல் இமாமத்தி தலப்பாயை போல. தலப்பாவெலாம் அந்த வஸ்து என்ன செய்யுது? தலையை அப்படி சுற்றி இருக்குது, மறைக்குது, புண்ணை மறைக்குது பேண்டேஜ். அவே ஹிஷாபத். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ்.